ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி சாப்பாடோடு பேசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் 3 பத்தை தேங்காய் பத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி குட்டி குட்டியாக பூண்டை 6 பல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் போடாமல் வெறும் இஞ்சி பூண்டு போட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வெங்காயம்லாம் ஆட் பண்ண போகிறோம். பட்டை லவங்கெல்லாம் வேண்டாம், வெறும் சோம்பு மட்டும் போதும். இப்போ பாருங்கள், சோம்பு கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு முள்ளங்கி பிடிக்காது, பட் இது செஞ்சு கொஞ்சோன்னு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே இது சாப்பிடுவாங்க, நல்லா இருந்துச்சு. சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு தேங்காய் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காவை லாஸ்ட்டாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் எல்லாமே ஒன்றா போட்டு இப்போயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே முள்ளங்கி சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நம்ம முள்ளங்கி நல்லா வதக்கிட்டு தான் செய்வோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷமாவது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கிறேன். காரத்துக்கேற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைட்லலாம் அதிகமாக செய்வாங்க. முள்ளங்கி தீக்கூரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபியை. அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம கிரேவியாக செய்கிறதுனால மீடியமான அளவுக்கு, அதாவது முள்ளங்கி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிரேவியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
இந்த முள்ளங்கி தீக்கூரா அதாவது முள்ளங்கி கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.